எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங்லயே அடக்க பண்ணிட்டேன். டே 111 பிளாக் ஷிப் பிக்யூர டே விளாக். கோபால் கேங்ஸ் நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். தலைவலி வேற, தைலம் தேய்ச்சிட்டு வெடிக்காதல எந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு படுத்துட்டேன். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். 4 மணிக்கு வந்து பாக்குற எல்லாமே செத்து போயிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னாச்சுனே தெரியல. எல்லாம் இந்த வாட்டர் ஹீட்டர்னால ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஆனா ஆஃப் ஆகவே இல்ல. ஹீட்டர் நைட்லாம் ஓடிட்டே இருந்திருக்கு. தண்ணி ஃபுல்லா சூடாயிடுச்சு. சூடு தாங்க முடியாம எல்லாருமே இறந்துட்டானுங்க. ரொம்ப நாளா ஓடாத ஹீட்டர் ஓடும் போதே செக் பண்ணி பாத்துக்கணும். என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒரு மாதிரி மைண்டே அப்செட் ஆயிடுச்சு. சரி மீனை வெளியே எடுக்கலாம்னு பாக்குறேன். தண்ணி சூடா இருக்கு. எல்லா மீனையும் வெளியே எடுத்துட்டேன். நேத்து தான் சொன்னேன். இந்த 5 பேரும் இப்பதான் ஓரளவுக்கு செட் ஆகி வந்திருக்கானுங்க. ஃபுட்லாம் போட்டா கரெக்டா வந்து சாப்பிடறானுங்க. எனக்கு என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு மனசே கேட்கல. இதை மைண்ட்ல வச்சுட்டு இப்ப ஸ்கிரிப்ட் வர போனோன்னு எனக்கு மைண்டே இல்ல. என்ன இருந்தாலும் நான் ஸ்கிரிப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதோ பண்ணி வாய்ஸ் எடுக்கலாம்னு உட்காந்துட்டேன். இப்ப இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி நான் ஜாலியா வாய்ஸ் எடுக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் மைண்ட் ஃபுல்லா என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு ஓடிட்டே இருக்கு. நான் எப்படி இப்ப ஹாப்பியா வாய்ஸ் எடுக்கிறது? டைம் எடுத்து பொறுமையா உட்காந்து வாய்ஸ் கொடுத்தேன். ஆபீஸ்க்கு வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு எனக்கு ஆபீஸ் போற மைண்டே இல்ல. மைண்ட் அப்செட்டா இருக்கு. ஒர்க் பண்ண முடியல. நான் எப்படி லீவ் மெயில் போடுறது? சோ ஸ்டொமக் பெயினா இருக்குன்னு சொல்லி லீவ் மெயில் போட்டேன். சுந்தர அண்ணா கிட்ட சொன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாரு. எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு பார்க்கிங்லயே அடக்க பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இல்லாம ஏன்டா இப்படி அநியாயமா கொண்டுட்டானு கில்ட் ஆக்கி விட்டானுங்க. நான் வேற ஆல்ரெடி 2 டேஸா ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருக்கேன். நான் எங்க பொண்ணேன், அவன் செத்து போயிட்டான். இப்போ அவனும் 5 மீன் செட் ஆகி ஓரளவுக்கு வந்துச்சு. அது வேற சாவர நிலைமையில நான் வேற அதை தூக்கி எடுத்துட்டு வந்து உயிரை குத்து காப்பாத்துறேன். கிணத்துல வேக வச்சு கொண்டு இந்த தொட்டியை பார்த்தாலே ரொம்ப எம்டியா இருக்கு. ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபங்கஸ்லாம் அஃபெக்ட் ஆகி என்னென்னமோ பண்ணி காப்பாத்தி இப்போ இப்படி ஆயிடுச்சு. டைம் ஆயிட்டே போது. இப்படியே உட்காந்தா எப்படி? வீடியோ வேற எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் நீங்க 8 மணிக்கு வீடியோ பார்க்க முடியும். சரி முதல்ல ஃப்ரெஷ் ஆயிலன்னு போய் டியூஸ்டே அதுமா தலையில தண்ணி ஊத்திட்டு வந்துட்டேன். ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. சிந்தனை தெளிவானால் வாழ்க்கை வளமாகும். விபூதி வச்சுட்டு எடிட் பண்ணலாம்னு உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல பசி வந்துச்சு. சரி சமைக்கலான்னு ஒயிட் ரைஸ் குக் பண்ணேன். தயிர் பாக்கெட்டு குச்சி சிப்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துருந்தேன். அப்புறம் மேல போய் டேங்க்ல உட்காந்து ரொம்ப நேரம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கீழே வந்து பேலன்ஸ் இருந்த சாப்பாடுல மார்னிங் சாப்பிடலாம் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். 2 மினிட்ஸ்ல தான் செய்ய முடியும்னு சொன்னதை நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டேன். எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடந்த நாள் இன்னைக்கு. இந்த டேவை அப்படியே தூக்கி போட்டு நாளைக்கு புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். வட்டா மாமே.